Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழ்நாட்டில் 69.72% வாக்குப்பதிவு இருந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. அதிகாரப்பூர்வ இறுதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் 69.72% வாக்குப்பதிவு இருந்ததாக இறுதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நேற்று 69.49% என்று சொல்லப்பட்டது, தற்பொழுது 69.72% என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கிறதே, இதுதான் இறுதியானதா? என்ன சொல்கிறது தேர்தல் ஆணையம்? பூங்குழலி, தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இறுதி அறிவிப்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தொகுத்து தற்போது அதற்கான சதவீதத்தை வழங்கியிருக்கிறது. 69.72% வாக்குகள் தமிழகத்தில் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரியில் 65.44% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், அதே போல திருநெல்வேலியில் 64.10% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், அதே போல தென்காசியில் 67.65 வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் பதிவினை வெளியிட்டிருக்கிறது. திருச்சியில் 67.51 வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது. அதே போல பெரம்பலூர் தொகுதியில் 77.43% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. கரூர் தொகுதியை பொறுத்தவரை 78.70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போல விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை 76.52% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மத்திய சென்னை, தென் சென்னை, அதே போல வட சென்னை உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கான அந்த கொடுத்திருக்கிறார்கள். தென் சென்னையை பொறுத்தவரை தற்போது 54 மத்திய சென்னையை பொறுத்தவரை 54.17% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், அதே போல சவுத் சென்னை 54.17, சென்ட்ரல் சென்னையில பற்றி 53.96, அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 60.25% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அன்று இரவு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சதவீதப்படி 72% மேலாக பதிவாகி இருப்பதாக தெரிவித்தார்கள். நேற்று ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிட்டார்கள். இன்று இறுதியாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 69.72% வாக்குப்பதிவுகள் தமிழகத்தில் நடைபெற்றிருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பூங்குழலி, தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலுமே பதிவான வாக்கு சதவிகிதத்தில் மாற்றம் இருக்கிறதா? 39 ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒரு சிறு புள்ளி விவரங்கள் மாற்றப்பட்டாலும் மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றிலேயும் ஒரு மாற்றம் இருக்கிறது. அதே போலதான் இப்ப தற்போது 39 தொகுதிகளிலுமே மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் இறுதியான ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி இது இறுதியான ஒரு புள்ளி விவரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியிடப்பட்டது. இதற்கு முன்பாக 3 முறை கொடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது 2 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சதவீதம் வாக்குப்பதிவு சதவீதம். எனவே இது அவர் அதிகாரப்பூர்வமாகவும் இறுதியாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல இதற்கு முன்பாகவே 39 தொகுதிகளில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தது. தற்போது இறுதியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக 69.72% தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. இந்த வாக்குப்பதிவு விவரங்கள்ல உள்ளிட்ட ஆண்கள் எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள், பெண்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக எத்தனை பேர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள், அதே போல அதர்ஸ் மற்றவர்கள், அதாவது திருநங்கைகள், திருநம்பிகள் எத்தனை பேர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள், ஒட்டு மொத்தமான வாக்குகள் விவரங்கள் எவ்வளவு என்று புள்ளி விவரத்தை ஒவ்வொரு தொகுதி வாரியாக தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பாயம் பார்க்கப்படுகிறது. எனவே ஒட்டு மொத்தமாக எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பதிவாகிறது. ஆண் வாக்குகளை பொறுத்தவரை 3 கோடி, அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஒட்டு மொத்தமாக நாம் பார்க்க வேண்டியது வாக்கு பதிவு செய்யாமல் இருப்பது 1,90,00,000 சொல்லியிருந்தாலும்
இப்ப அனைத்து பெண்கள் ஆண்கள் அதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு குறியீட்டை வெளியிட்டிருக்கார்கள். அது அடுத்தடுத்த செய்தியில் புள்ளி விவரம் தெளிவாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது இறுதியாக தமிழகத்தில் பதிவான வாக்குடைய விவரம் 69.72% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. உங்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.